வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.21. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64x பவர் 4 மைனஸ் 16x கியூப் ப்ளஸ் 17x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. ஓகேவா? இது எடுத்துக்காட்டு வந்து 3.21 64x பவர் 4 மைனஸ் 16x கியூப் ப்ளஸ் 17x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 என்பதின் வர்க்க மூலம் காண்கன்னு சொல்லியிருக்காமா. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எழுதணும். இப்போ பாருங்கள், 64x பவர் 4 மைனஸ் 16x கியூப் ப்ளஸ் 17x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இதனுடைய வர்க்க மூலம். இதனுடைய என்ன செய்யணும்? வர்க்க மூலம் வந்து கண்டுபிடிக்கணும். வகுத்தல் முறையில் வர்க்க மூலம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள், 64x பவர் 4 இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு முதல்ல ஸ்கொயர் ரூட் பார்ப்போம். 64x பவர் 4. ஸோ 64 x பவர் 4 ஹோல் பவர் 1/2. ஸோ தட் இஸ் 64 எப்படி இல்லாமல் 8 ஸ்கொயர் x பவர் 4 இன்ட்டு 1/2. So that is 8 into 2 into 1/2. X power 4 into 1/2. 2 cancel ஆயிரும். 2 that is 2. So 8x square. First step. அப்போ என்ன செய்யணும்னா, என்ன இருக்கு இல்லையா, இந்த 8x ஸ்கொயர் இங்கே போடுங்க. 8x ஸ்கொயர் போட்டாச்சா? இந்த வகுத்தல் முறையில் வர்க்க மூலம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மை வந்து எலிமினேட் பண்ணணும். அதுக்கு பிறகு ரெண்டு டேர்மாக தான் என்ன செய்யணும்? இந்த 2 பேரை இறக்கணும், இந்த 2 ஜோடியை இறக்கணும். ஓகேவா? கவனிச்சுக்கோங்க. 8 நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்ல. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8x ஸ்கொயர். 8x ஸ்கொயரை இந்த சைடு போடணும். அப்போ 64x பவர் 4. ஓகேவா? இது மைனஸ். இதுலேருந்து இதை கழிக்கச்சமே இந்த சிம்பிளை கொஞ்சம் மாற்றி போடுங்க. மைனஸ் தட் இஸ் 0. இந்த 2 டேர்ம் அப்படியே இருக்குங்க. மைனஸ் 16x கியூப் ப்ளஸ் 17x ஸ்கொயர். ஓகேவாம்மா? தென் செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா, 2வால் 8x ஸ்கொயரை வந்து மல்டிப்ளை பண்ணுது. 16x ஸ்கொயர். செகண்ட் ஸ்டெப் பாருங்கள், என்ன செய்யணும்? இந்த 8x ஸ்கொயர் 2வால் மல்டிப்ளை பார்த்தா 16x ஸ்கொயர். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 16x கியூப் மைனஸ் 16x கியூப் ப்ளஸ் 16x ஸ்கொயர். இங்கே பாருங்கள், தேர்டு ஸ்டெப் என்ன செய்யணும்னா, மைனஸ் 16x கியூப் டிவைடட் பை 16x ஸ்கொயர். ஸோ தட் இஸ் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? அப்போ மைனஸ் எக்ஸை எங்கே போடணும்? மைனஸ் எக்ஸ் இங்கேயும் மைனஸ் எக்ஸ் இங்கேயும் போட்டுக்கணும். ஃபோர்த்து ஸ்டெப் என்னது? மைனஸ் எக்ஸை கொண்டு 16x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். நல்லா கவனிங்கம்மா. ஃபோர்த்து ஸ்டெப் என்ன செய்யணும்? இந்த இடத்துல இந்த மைனஸ் எக்ஸை கொண்டு இந்த ஹோல் டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். பண்ணுவோமா? அந்த டேர்ம் என்ன பாருங்கள், மைனஸ் எக்ஸை கொண்டு இந்த மைனஸ் 16x கியூப் பார்த்தீங்களாம்மா? மைனஸ் எக்ஸ் அதை கொண்டு 16x கியூப், அகெயின் மைனஸ் ஆஃப் மைனஸ் தட் இஸ் ப்ளஸ் xx தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் கழிக்கச்சமே இந்த மைனஸ் சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸாக மாறும், இந்த ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும். அப்போ ஃபஸ்ட் டேர்ம் 0. செகண்ட் டேர்ம் பாருங்கள், 16x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 17x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் 16x ஸ்கொயர். அடுத்த 2 டேர்முக்கு மைனஸ் 20 மைனஸ் 2x ப்ளஸ் 1. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பார்த்தீங்களாம்மா, நம்ம சொன்னோம்னா இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் எக்ஸை கொண்டு இந்த ஹோல் டேர்மை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ தட் இஸ் மைனஸ் 16x கியூப் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த டேர்மை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஓகேம்மா? அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, இந்த 8x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் என்ன இருக்கேம்மா, 8x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸை 2வால் மல்டிப்ளை பண்ணால் 16 இப்படி தானே, 16x ஸ்கொயர் மைனஸ் 2x. என்ன இல்லையா? போடுங்க.
16x ஸ்கொயர் மைனஸ் 2x. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா சிக்ஸ்த்து ஸ்டெப்புனா என்ன இருக்கு இல்லையா, இந்த 16x ஸ்கொயர் பை 16x ஸ்கொயரை வந்து டிவைடேட் பண்ணணும். 16x ஸ்கொயர் டிவைடட் பை 16x ஸ்கொயர் டிவைடேட் பண்ணால் தட் இஸ் 1. அப்படி தானே நேரம் பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த ப்ளஸ் 1 இங்கே போடுங்க, இந்த இடத்துல ப்ளஸ் 1 போடணும். ஓகேவா? இந்த ப்ளஸ்ஸை 1 கொண்டு இந்த ஹோல் டேர்மாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் 1 into 16x square, that is 16x square, plus 1 minus 2x, that is minus 2x, plus 1 plus 1, that is plus 1 whole term. So minus, that is plus minus, எல்லாமே 0. அப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்கையாமா இதனுடைய 64x பவர் 4 6 minus 16x cube plus 17x square minus 2x plus 1 இன் வர்க்க மூலம் என்னது? வர்க்க மூலம் என்னது? 8x square minus x plus 1. இதுதான் வர்க்க மூலம். 8x square minus x plus 1. ஈவு தொகை இருக்குல்ல, 8x square minus x plus 1, இதுதான் இதனுடைய வர்க்க மூலம். ஓகேவா? வீடியோ வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஒன் டைம், இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட மெத்தடை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யணும், வீடியோ வந்து என்ன செய்யணும், ஒன் டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேவாம்மா? உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் சொல்லுங்கம்மா, அப்லோடு பண்ணி விட்றேன். கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் என்னென்னா சொல்லுங்கள், நான் உடனே நான் என்ன செய்கிறேன், 24 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லா ப்ராப்ளத்தையும் உங்களுக்கு அப்லோடு பண்ணி விட்டுருவேன். உங்களுக்கு லைவ் டியூஷன் தேவைப்பட்டால் கூட நைட்டை என்ன செய்யணும், 7 to 9 வந்து லைவாக டியூஷன் எடுக்கிறேன். ஓகேவாம்மா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக என்ன செய்யணும், நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவாம்மா? அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், கூகுள் கிளாஸ் ரூமில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் ஷேர் பண்ணி புக்கு ஒரு நோட் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உட்காந்து ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.